ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்ம நடத்தும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த புதிய நாளை ஆண்டவர் காண செய்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தயவுக்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்து இம்மட்டுமாய் தேவன் நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும், எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். வல்லவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். வல்லமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து, பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, இந்த புதிய நாளை தந்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தயவுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, உன்னதமான தேவனே, நீர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க. உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி, நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி, நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை உமக்கு, ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை, ஆராதனை. தகப்பனே, இந்த வேலை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி அதிகாலை ஜெபத்தை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க ஆளுகை செய்யணும். வரவேண்டிய பிள்ளைகளை, இணைப்பில் வரவேண்டிய பிள்ளைகளை
துரிதமா கொண்டு வாங்க. ஒருமித்து உடைய நாமத்தை உயர்த்த, பாடி துதிக்க, கீர்த்தனம் பண்ணி உம்மை பாடி ஆராதிக்க, ஜெபிக்க, வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படி ஆபிரகாம் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த அதிகாலை ஜெபத்தை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி ஆமென் ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். சோத்திரம் 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 தகப்பனே சப்பா சோத்திரம் கத்தாவே சப்பா ஏசப்பா இந்த நாளை குடி கொடுத்துக்க நன்றி கத்தாவே சப்பா ஏசப்பா இந்த புதிய நாளை சப்பா காண கிரியை பாருங்க நன்றி நன்றி தகப்பனே சப்பா ஏசப்பா அதிகால வேலையில ஏசப்பா சோத்திரம் கத்தா மண்டியே சப்பா தேடி வந்துடும் கத்தாவே சப்பா இந்த நாளே சப்பா வர தடைப்பட்ட ஜனங்களே சப்பா தடை போட்டு சப்பா திருமய சப்பா கூட்டிட்டு கேட்க வேண்டுமா சுபிக்கிறோம் கத்தாவே சப்பா ஏசப்பா சோத்திரம் கத்தாவே சப்பா காலை வேலையில சப்பா முன்னே சப்பா நாங்கள் செய்யப்படுற அனைத்து நீங்க ஆசை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே சப்பா நாங்கள் படிக்கிற பாடங்களாக இருக்கட்டும் கர்த்தாவே சப்பா வேலை செல்லமாக இருக்கட்டும் ஏசப்பா ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்க சப்பா ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாம் நீங்கள் காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே சப்பா ஆசை கொடுக்கும் கர்த்தாவே சப்பா இது நல்ல சப்பா இருக்க ஒரு ஷிப்ஸாக இருக்கட்டும் கர்த்தாவே மெசேஜஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உங்களை காலத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே நீங்கள் கூட இடைப்படும் கர்த்தாவே ஏசப்பா உங்களுடைய வார்த்தையில் மண்ணா எங்களுக்கு கொடுத்து ஏசப்பா இந்த நாள் முழுதும் சப்பா நீங்கள் போஷிக்கப்படுறதுக்காக நன்றி தகப்பனே சப்பா அதே சப்பா நாங்கள் சுகத்துக்குள்ளே எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஆசை தர வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே சப்பா சோதர கத்தாவே சப்பா நாளே கத்தாவே சப்பா கூடிய அந்த ஜனண்டி கத்தாவே சப்பா ஏசப்பா தடைப்பட்ட ஜனங்களே சப்பா தெரிந்த சப்பா உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து சேர நிற்கிறே பாடு கத்தாவே சப்பா அவங்களுக்கும் கத்தாவே சப்பா உங்களுடைய மன்னாவே தந்தை சப்பா நீங்கள் ஆசிரியது கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசு நாளைக்கு நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். கருவோம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அவரை நினைக்கும் போதெல்லாம் இருதயம் மகிழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், ஆண்டவர் நமக்கு தந்த இரக்கம், ஆமென், அவர் தந்த ஆசீர்வாதங்கள், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு திரும்ப வர்றதுக்கு ஆண்டுடைய கிருபை தான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்ச மகிழுதையா, நன்றி பெருகதையா அந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. சொல்லுங்க, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர்
துடைக்கின்றீர். சொல்லுங்க எல்லாரும். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நன்றி. எஸ், உணர்ந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு ராஜா. உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டீர். உதடுகளை தினம் திறந்தருளும் புது ராகம் தந்தருளும். உதடுகளை தினம் திறந்தருளும் புது ராகம் தந்தருளும். நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பால நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ. சொல்லுங்க. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ. கண்ணின் மணி போல காத்து வந்தீ. கழுகு போல் சுமக்கின்றீங்கப்பா. கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. நன்றி. ஆமென். நன்றி அப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல
தேவன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே, அழைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவோமா? யாவரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒன்றல்ல இரண்டல்ல, அவைகள் எண்ணி முடியாதவைகள். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுகத்துக்காக, அவர் நமக்கு கொடுத்த பாதுகாப்புக்காக, ஒரு விசை அவர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அவர் தந்த மேன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க. அவர் தந்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, தொழிலுக்காக, வேலைகளுக்காக, ஆண்டவர் தந்த சபைக்காக நாம் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துவோமா? மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, இம்மட்டுமாய் நீர் எங்கள் மீது அன்பு வைத்து வாக்கு தத்தங்களை கொடுத்து என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் நீர் எங்களை இம்மட்டுமாய் நினைத்த தயவுக்காக
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ளவர்களா இருங்க, நன்றி உள்ளவர்களா இருங்க. கிருபைய ஆமென் போக்கடிக்காதபடி கிருபையை காத்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லா கிருபைகளுக்காக, அடுத்த எல்லா பாதுகாப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே நாங்களுமே உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவே, ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசப்படுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எனக்காக பரிந்து பேசுகிறவரே, எனக்காக வழக்காடுகிறவரே, என் சார்பில் வருகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் முதற்கொண்டு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உன்னதமான தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை, உம் கிருபை. சபையா சேர்ந்து பாடுங்க. நான் என்றோ அழிந்திருப்பேன். உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உலையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான்
என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அடித்திருப்பேன். என்று கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல இந்த காலை வேளையில, தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உம் கிருபையே போதுமே, உம் கிருபையே போதுமே. மட்டுமாய் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கிருபையப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை முன்னிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி, உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நாங்கள் இம்மட்டுமாய் நிலைத்து நிற்பது உடைய கிருபையப்பா. உடைய கிருபை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை தட்டி, உம்முடைய கிருபை 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 இம்மட்டுமா நினைத்து நிற்பது உம்முடைய கிருபையப்பா. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய துதியை நாங்கள் எப்பொழுதும் சொல்லி வருகிறவர்களாய், உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய், ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவருக்காக நம்ம பயன்படணும்ன்றதுக்காகத்தான். ஆமென். உண்டாக்கினவருக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்கணும். அந்த காலை வேளையில ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே எவ்வளவு நாள் எங்களுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்குறீங்களோ அந்த நாட்களில் நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். உம்முடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தம்தான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. அப்போ அப்பாவுடைய ஆமென் சந்தோஷம் ஆமென் வரணும்னா, சந்தோஷம் அவர் அடையணும்னா நாம அவருக்காக ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த காலை வேளையில நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்மோடு பயணிக்கிறவங்க, நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ பேர் நம்ம கூட பயணிக்கிறாங்க. எல்லாரும் இயேசுவை அறியணும். நமக்குள்ள அந்த பாரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவருடைய சுவிசேஷ சொல்கிறவர்களாய் 1 to 1, அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரீச் ஆகுது. நாம பெற்ற அனுபவத்தை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நமக்கு தெரிந்தவங்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா அதுல ஒரு எஃபெக்ட் உண்டு. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய், ஆண்டவருக்காக இன்னும் இன்னும் பரிசுத்தமாய் சாட்சியாய், ஆண்டவர் நாம் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறார். நாம் அவருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஒவ்வொருவரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஊழியத்தை நான் செய்யணும், ஏதாவது ஒரு ஊழியம் ஆமென் சபையோடு இணைந்து செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலையும் நான் ஏதாவது ஒரு ஊழியத்துல பங்கு பெறணும்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு அபிகாயில் சிஸ்டர் முன்பாக வந்து ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு நம்மால இயன்ற காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா, நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். நன்றி சுவாமி, இந்த கால வேலைக்காக அப்பா இதோ உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களை தாழ்த்தி அப்பா இதோ சுவாமி உம்முடைய கரத்துல ஒப்புவிக்கிறோம். ராஜா தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த என் தேவனாகிய கர்த்தர் நீங்க மாத்திரமே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்க கட்டாவே ஏசப்பா வெறுமையான பாத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா.
அநேகருக்கு அப்பா நாங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியா என் தேவனே அப்பா உம்முடைய வார்த்தைகளை அப்பா அநேக ஜனங்களுக்கு சொல்லும்படியா தகப்பனே எங்களை பாத்திரத்தை அப்பா உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்கப்பா. நாங்க கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அப்பா அநேகருக்கு ஆண்டவரே அப்பா நாங்க சொல்லும்படியா அப்பா எங்கள் சபையில அப்பா நீங்க கூட்டி கொடுத்த அப்பா ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நன்றி செலுத்துறப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கருத்துக்காக ஆண்டவரே தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்க கிருபையை நினைத்து ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இயேசப்பா உம்மை தேடி ஆண்டவரே இயேசப்பா செல்கிற ஒவ்வொரு இடங்களில அப்பா தங்கள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசப்பா உங்க சத்தியத்தை சொல்ல அப்பா அவருடைய மனக்கண்களை நீங்க திறந்தரலும் சுவாமி. ஆண்டவரே அப்பா அவர்கள் கர்த்தாவே இயேசப்பா அவர்களை காண்கிறவள் அப்பா உண்மை காண வேண்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் மேல் நீங்க பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் என்ன சித்தத்துக்காக முன்குறித்தீரோ ஆண்டவரே அந்த சித்தத்தின்படி அவர்களை நீங்க தெரிந்து கொண்டீரே அப்பா அதற்காக நன்றி செலுத்துறப்பா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு ஆத்மாவும் அப்பா ரட்சிக்கப்படுது என் தேவனுக்கு பிரியமே அப்பா தகப்பனே. அந்த வார்த்தையின்படியா சுவாமி ராஜா ஆண்டவரே நாங்க எங்கெல்லாம் போறோமோ ஆண்டவரே அந்த இடத்துங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசப்பா இந்த தேவ சாயல் ஆண்டவரே அப்பா எங்களை கட்டாவே பகலிலே மேக ஸ்தம்பத்தை போல ஆண்டவரே அப்பா நீங்க தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட வருகிறீரே அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே கடந்து போகும் பொழுது ஆண்டவரே சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறேப்பா. ஆண்டவரே அந்த சத்திய வசனம் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா கடந்து வரும் பொழுது ஆவியான தேவன் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல நீங்க கிரியை செய்ய போதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா உம்முடைய கண்கள் ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவரே அப்பா கண்டார்கள் அந்த நாட்களை சொன்னது போல அப்பா கர்த்தாவே சுவிசேஷ ஊழியம் என்பது கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மேல் கொடுத்த கடமை அப்பா. ஆண்டவரே அந்த கடமை கர்த்தருக்கு என்று நாங்கள் முழு மனதாய் செய்ய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் கர்த்தாவே கிருபை பாராட்டிருக்க தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வெறுமனே இருக்கிற பாத்திரம் ஆண்டவரே இயேசப்பா அது தேவனுக்கு பயன்படாத பாத்திரமா இருக்கிறதப்பா தகப்பனே அப்பா. அந்த பாத்திரம் ஆண்டவரே உள்புறமும் ஆண்டவரே இயேசப்பா சுத்தப்படுத்தப்பட்டால் ஆண்டவரே இயேசப்பா அது நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்குமே ஆண்டவரே அப்பா. இந்த அதிகாலை வேளையில அப்பா அப்பா ஒருமித்து கூடி அப்பா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாவியாக மனுஷங்க அப்பா ஆண்டவரே நாங்க பாவம் செய்தோம்ப்பா ஆண்டவரே அக்கிரமம் செய்த ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்பா இதோ உடைய காலை வேளையில இதோ உடைய பாதத்தில் அப்பா அறிக்கை செய்து விட்டு விடுகிற இயேசப்பா தகப்பனே எங்களுக்கு இறங்குவீராக. தேவனே எங்களுக்கு இறங்கி அப்பா கர்த்தாவே எங்களையும் நீர் பயன்படுத்துகிற பாத்திரமா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்துல வைக்கிற இயேசப்பா. உடைய சத்தியமே வேதம் ஆண்டவரே உடைய சத்திய வார்த்தை கர்த்தாவே இயேசப்பா எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா நீங்க ஊற்றி எங்கள் நிமித்தம் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களா ஆண்டவரே அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா இதோ உங்களுடைய கரத்துல வைக்கிற இயேசப்பா என் தேவன் தாமே அப்பா இந்த பகுதியில அப்பா தகப்பனே நாங்க ஒவ்வொரு இடங்களில தகப்பனுடைய கர்த்தாவே வார்த்தை நாங்க சொல்ல அப்பா நாங்க எத்தனைக்கும் பொழுது ஆண்டவரே இயேசப்பா ஒருவேளை அப்பா நாங்க கர்த்தாவே பின்னிட்டு திரும்பி இருந்தா அப்பா கர்த்தாவே ஏர்மாடை பிடித்த எலியா ஆண்டவரே பின்னிட்டு திரும்பாதபடிக்கு அப்பா நீங்க முன்னடத்தினீரே அப்படியா தகப்பனே அப்பா உம்முடைய ஊழியத்தில் ஐசப்பா நாங்க பின்னிட்டு பராதபடிக்கு தேவ ஊழியத்தை தேவன் அப்பா இது எனக்கு கொடுத்த கடமை என்று சொல்லி அப்பா நாங்க ஒவ்வொருவருமா ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய பாதத்தை பணிந்து கொண்டு கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறவர் என் ராஜா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அப்பா கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தருடைய பெரிதான ஊழியத்தை செய்ய அப்பா நீங்க எங்களுக்கு கிருபை தயவு பாராட்டும்படியா ஜெபிக்கிறப்பா. இன்னும் அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு என்று வாஞ்ச கொடுக்கும்படியா தேவன் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருடைய உள்ளங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவ நாம் மாத்திரம் மகிமைப்படட்டே இயேசப்பா. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனிதா முன்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நிறைவாகணும். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் ஆண்டவர் தழைத்தவங்க செய்யணும். பொருளாதாரத்திலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திலும் இன்னும் ஆண்டவருக்காக ஆமென் எழும்பி நிற்கிறவர்களாய் வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் காணப்பட விசுவாச குடும்பங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஆமென், சரீர வளர்ச்சி,
ஒன்றும் குறைபடாதபடி எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. எத்தனை கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை ராஜா. இந்த தயவு பாராட்டி ஆண்டவரே இந்த புதிய நாளை காணும்படி எங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த பிரகாரங்கள்ல வந்து துதிக்கிற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி அப்பா. உணர்வுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே தேவனுக்கு நன்றி சொல்லவும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரே அப்பா. தேவனே ஒரு விசை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலும் இந்த கரங்களை வைத்து அப்பா பேராய் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பீராக அப்பா. தேவனே முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் வர 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 விருத்தியாக நீங்க கிருபை கொடுங்கப்பா. அப்பா நல்லா செபிக்கிறவர்களாய் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் வேதத்தின்படி அப்பா வேதத்தை நேசித்து வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட அப்பா ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக அப்பா. தேவனே ஹல்லேலூயா சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலும் ஆண்டவரே எல்லாம் பிள்ளைகளும் முதலாவது தன்னுடைய சொந்த ஜீவியத்துல சாட்சியாய் வாழ்ந்து அதன் மூலமாய் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட அப்பா சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாயும் காணப்பட எல்லாருக்குள்ளும் என் தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அப்பா தாகம் காணப்பட நீங்க கிருபை கொடுங்க ராஜா. ஊழியத்தை தாங்கவும் நீங்க கிருபை பாராட்டுவீராக. குடும்பங்களிலும் குடும்பம் ஜெபம் காணப்பட கிருபை கொடுங்க ராஜா. அப்பா தேவனை எங்க போனாலும் வந்தாலும் முதலாவது தேவனை தேடுற பிள்ளைகளாய் காணப்பட அப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அப்பா நீர் அப்படியாய் செய்ய போகிற கிருபைகளுக்காய் தயவுக்காய் அப்பா உமக்கு கோடி நன்றி ராஜா. அப்பா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறபடி அப்பா பிள்ளைகளை சகல ஆசீர்வாதங்களால நிரப்பி அப்பா தேவனை களஞ்சியங்கள் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் விட கூடாரங்களை விசாரிக்கிற நாட்களில அப்பா அதுல குறைவு ஒன்றும் காண மாட்டாதபடிக்கு அவருடைய களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பி வழியத்தக்கதான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்பட கர்த்தரை தேடி ஆண்டவரே தேவ சமாதானத்தை வீட்டுக்குள்ள பெற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை பாராட்டுவீராக. சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமாய் காணப்பட அப்பா விட்டு கொடுக்கிற அன்பு செலுத்துகிற குடும்பமாய் காணப்பட ஒவ்வொரு நபரையும் நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாத பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, பூசப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனை சங்கார தூதன் நுழையாதபடிக்கு வியாதி ஒன்றும் அணுகாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து நீ நடத்துகிற கிருபைகளுக்காய் அப்பா உங்க கோடி நன்றி 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 ராஜா. பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ராஜா. குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்டவரை குடும்பத்தை நடத்த வேலைகளை செய்ய பிள்ளைகளை வளர்க்க எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை பேசுறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்து நடத்துவீராக. புத்திஹீனமாய் அப்பா எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு என் தேவ ஆவியானவர் ஞானத்திற்குள்ளே குறை உள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாய் நீங்க கொடுத்து நடத்த போகிற தயவுக்காய் கோடி நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை எல்லாரையும் நினைக்கிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய அப்பா குழந்தைகள் நினைக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையினால மூடிக்கொண்டு ஒரு தீங்கும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அப்பா எங்க பிள்ளைகள் எல்லாம் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் அப்பா காணப்பட நீங்க கிருபை கொடுத்து நிறுத்துவீராக. அப்படியா நீங்க செய்ய போகிற தயவுக்காய் எமக்கு நன்றி அப்பா. அப்பா எல்லா விசுவாச குடும்பங்களும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமா இருக்கும்படி அப்பா எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடினால ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் 1000 மடங்கு பெருக்கத்தை நீங்க கொடுத்து நடத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி. உடைய சமூகத்துல தாழ்த்தும் நீங்க அப்படியே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே ஒரு குறிப்பு ஒரு டெலிவரிதான் முன்பாக வந்து புருஷர்மார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அவங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கம், போராட்டம், பலவீனங்கள் மாறணும். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தரணும். செய்கிற வேலை தொழிலில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அதே போல சபை கட்டிட காரியங்களுக்காக சீக்கிரமாய் பிரதிஷ்டை ஆராதனை வைக்கணும். சுருக்கமாய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. அதிகால வேலை என்ன திருவண்ணு கண்டடிவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில் உண்மை கண்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அதனால் நாங்கள் நிற்பது நிற்போம், ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம் ஏசப்பா. உங்களோட கிருபைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையில் நாங்கள் சபையோராய் சேர்ந்து ஏசப்பா எங்களோட குடும்ப தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு புருஷருக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்கிற வேலை தொழிலை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிரயாணம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அவங்களோட தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. நல்லா பலப்படுத்துங்க ஆண்டவரே. முதலாவது ஏசப்பா உண்மை தேடுறவங்களாம் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வசனம் சொல்லக்கூடிய முதலாவது தேவனோட ராஜ்யத்தின் நீதியின் அப்போ இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படியாக முதலாவது ஒவ்வொரு நாளும் சமூகத்தை வந்து உங்க பாடி ஆராதிச்சுட்டு அந்த நாளை துவங்க எங்க ஒவ்வொரு குடும்ப தலைவங்க எங்க கிருபை திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை தேட விடாம ஏசப்பா அநேக தடைகள் இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உண்மை தேடுறவங்களா, உங்களை ஊழித்து செய்யறவங்களா ஏசப்பா, உமக்காக சாட்சியா வாழ்றவங்களா, பரிசுத்தமா வாழ்றவங்களா ஏசப்பா, உத்தமமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக வார்த்தைகளுமா எங்களோட கண்டிப்பா உணர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்டு உணர்வு உள்ள ஒரு மனமாறனவங்களா இருக்கணும் ஆண்டவரே. பேரளவு கிறிஸ்தவங்களா எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாதப்பா. உண்மையா உமக்காக சாட்சியா இருக்கிறவங்களா, உங்களுடைய சீஷர்களா இருக்க, உங்களோட ஊழியத்துக்கு உடன் இருக்கவங்களா, போதோட இணைந்த ஊழியங்களை செய்யறவங்களா இருக்க எங்க ஒவ்வொரு புருஷருக்கும் கிருபை நீங்க தாங்க ஆண்டவரே. நிச்சயமா அந்த புருஷர் ஐக்கியத்தை வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் தாமே புருஷருக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறதுக்காக, தேவன் சபையில் கொண்டு நிறுத்த போறதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. விஷயமா எங்க சபையின் கட்டுமான பணிக்காக சமூகத்தை வருகிற ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் பணி இதுவரைக்கும் இங்க நடத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இன்னும் காணப்பட்ட சிறு சிறு வேலைகளும் சீக்கிரமா நடைபெற ஏசப்பா. அதுக்கான எல்லா தேவையும் எங்கு மூலமா சந்திக்கப்பட எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு கொடுக்குற அந்த நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்ப அந்த கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்க ஏசப்பா. அந்த கட்டுமான கனியை சீக்கிரம் கட்டி முடித்து நீங்க குறித்து அந்த நாளை பிரதிஷ்டை பண்ண ஏசப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க எங்களை ஜெபிக்கிறேன் ஏசப்பா. என் நாம தான் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. உங்க நான் மகிமைக்காக கேட்கிறேன் ஏசப்பா. எங்க ஆலயத்தின் பணி நிறைவடைந்து உங்க நான் மகிமைக்காக பிரதிஷ்டை பண்ண அப்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. இதை நாங்கள் விசேஷமா செய்ய எங்களுக்கு கிருபை தருமே எங்களை ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தாமே அப்படியே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்த போறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. எல்லா புத்தி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்புற ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பிட வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய கரம் தொடர்ந்து கொடுக்கட்டும், காத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை வாசிப்போம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைத்திருக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல. இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்கள் அவர்கள் அதிகாரங்களும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றுகிறேன். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின் அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அம்முடனே கூட கலிலியாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாய் இருந்தார்கள்.
அவருக்கு சாட்சியாக இருந்தார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அவர் அருளச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுதப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேவின் நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் எவைகளின்றி விடுதலை ஆகி நீதிமானாக கூட பட்டாதிருந்ததோ நீதிமான்களாக கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவன் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போனார்கள். போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியர் வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல பார்த்து சொல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு விரிவாக்குவார். அல்லேலூயா. சில பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஆமென். பவுல் அதுதான் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதும்போது சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. பாடும் பொழுதும், துதிக்கும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுதும், வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும், ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க முழுசும் வாசித்து பார்த்தீங்கன்னா
அங்கே ஆபிரகாமுடைய விசுவாச சோதனையை பற்றி காரியங்களை அங்க பார்க்கிறோம். முதல் வசனத்துல, 2ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல ஆண்டவர் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு செக் வைக்கிறத பார்க்கிறோம். ஒரு சோதனை. இது முந்தின வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? அவன் எதை கேட்கிறாரு? நீ ஆசையா வளர்த்த உன் பிள்ளை என்ன செய்ய, பலியிடு. எப்ப கொடுத்த பிள்ளை? அது 100 வயசுல கொடுத்த பிள்ளைய ஆண்டவர் பலியிடு, எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். இது மன ரீதியான ஒரு புரியாத ஒரு மிக கடுமையான ஒரு கட்டளை. ஆனாலும் பாருங்க, ஆபிரகாம் அதை செய்ய அவன் தயங்கலை. அதை செய்யறதுக்கு அவன் பிரயாசப்பட்டான், கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டான். பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிந்து. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற யெகோவா ஈரா இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் சோதித்தார். நீ உன் பிள்ளையை அழைச்சிட்டு போய் என்ன செய்ய, எனக்காக பலியிடு. உடனே தாமதிக்கல, உடனே கீழ்ப்படிந்து அவர் புறப்படுறார். பிள்ளை ஈசாக்கு கேட்கிறான் 7ஆம் வசனத்துல. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்னான். அப்போ என்று கேட்டதாக பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கோடி போய் ஈசாக்கனுடைய வாழ்க்கையில பார்க்க, ஆமென், அவனை ஆபிரகாம் வெட்ட முற்பட்ட பொழுது 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாதே. பக்கத்திலேயே அருகே கொம்புகளில் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஈசாக்குக்கு பதிலாக அங்கே அர்ப்பணிக்கப்படுது. 13ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுதுதான் ஆபிரகாம் சொல்றாரு, இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டதாக பார்க்கிறோம். யெகோவா ஈரே என்பதற்கு, யெகோவா அப்படின்னா கர்த்தர், அப்படித்தானே? ஈரே என்பது அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நம்ம வாழ்க்கையிலும் கூட அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் ப்ரீ பிளானா செய்யறார். நாம நினைக்கிறோம் ஒவ்வொன்றும் நம்ம திட்டமிட்டு தான் செய்யணும். ஆல்ரெடி அவர் எல்லாத்தையும் நமக்கு முன்பாகவே, எல்லாத்தையும் நம்ம பிறக்கிறதற்கு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே எல்லாவற்றையும் பெயர் முதலாய் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு ப்ரீ பிளானா ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாளும் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ப்ரீ பிளானா ஆண்டவர் செய்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு வேண்டியவைகள் என்னவென்று எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதனுடைய சாராம்சம் என்ன? தேவன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதித்தார். அது அவனை அழிக்க அல்ல. ஆமென். நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நீ உங்க கண்ணு பார்க்கணும்னு சொல்லி அதை நிரூபிக்கத்தான் கர்த்தர் இவைகளை அனுமதிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிந்தாலும் ஆபிரகாமுக்கே தன் விசுவாசத்தினுடைய ஆழம் என்ன என்பதை அவன் உணரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். அப்ப சோதனை நமக்கு வரும்பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய விசுவாசத்தின் ஆழம் என்ன, எந்த அளவுக்கு நம்ம நிலைச்சு இருக்கிறோமா? அல்லேலூயா. அது உண்மையான விசுவாசம் தானா அப்படின்றத அதை நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் சில நேரங்களில் நமக்கு இந்த சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார். இரண்டாவது, கீழ்ப்படிதல். நமக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல்? ஆபிரகாம் கீழ்ப்படியலைன்னா
தேவன் முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத அவனால் என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர் எதை சொன்னாலும் பாருங்க, தான் சொந்த பிள்ளைன்னு கூட பார்க்கல. ஆண்டவர் சொல்றார், பிள்ளையை கொண்டு போய் என்ன எனக்காக தகன பலியா பலியிடுன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து. அப்ப கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் கீழ்ப்படிஞ்சு அவன் அந்த மோரியா மலைக்கு போனதுனால தான் அவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த காரியங்களை அவன் கண்டதை பார்க்கிறோம். அவர் யெகோவா ஈராய், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப நமக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவர் நம்மை சோதிப்பார், முதலாவது சோதிப்பார். ஆமென். நம்மை அழிக்கிறதற்காக அல்ல. ஆமென். அவர் நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்துல நல்ல ஒரு ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள அவர் சோதிக்கிறார். கீழ்ப்படிதல் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்ம கண்ணு பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடா எல்லாத்தையும், ஆமென். அவர் அங்க போகலைன்னா அங்க ஆட்டுக்கடாவை என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. ஆமென். யோவான் முதல் அதிகாரம் 29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டு பிதாவாகிய தேவன் நமக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி கர்த்தருடைய பர்வதத்தில், ஆமென், கர்த்தருடைய பர்வதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெபமும் கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்பும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகுகிற அந்த அனுபவம்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுக்கு பக்கத்துல இருந்து அவரையே சார்ந்து அவரையே நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? முதலாவது, தேவன் நம் தேவைகளை அறிவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை முன்னமே ஆயத்தம் செய்தவர். ஆபிரகாமுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, இன்றைக்கு அவர் நமக்கும் தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த லெசன்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? என் தேவைகளை கர்த்தர் அறிவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் தேவை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க, யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம தேவைகளை ஆண்டவர் அறிவார் என்ற அந்த லெசன் நமக்கு இருக்கணும். இரண்டாவது, விசுவாசம். ஆமென். யாக்கோபு 2:17 வாசிக்கிறோம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். விசுவாசத்தோட, ஆமென், அவர் சொல்றாரு, வேலைக்காரர் நானும் என் பிள்ளையும் போய் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறார். இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். தேவன் நரபலியை விரும்புகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க திரும்பி வருவோம் விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சா அது 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 அவர் மறுக்கிறதுக்கான அர்த்தம் அல்ல, பெஸ்டா தர்றதுக்கு தான். ஆமென். ஆட்டுக்கடாவை எப்ப கொடுத்தாரு? கடைசி நிமிடத்துல கத்தி எடுத்து ஈசாக்கு வெட்டுறதுக்கு ஓங்குறாரு. இல்ல, வெட்டுறதுக்கு கையை ஓங்கும் போது ஆண்டவர் நிறுத்துறாரு. பிள்ளையாண்டான் மேல உன் கையை கடைசி வரைக்கும் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இல்ல, பிள்ளையாண்டான் மேல கையை போடாத, ஓங்கி வெட்டும்போது ஆண்டவர் சொல்ற, ஒரு நிமிஷம் அவர் தாமதித்து இருந்திருந்தாருன்னா ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பாரு? மரித்து போயிருப்பார். ஆனா தேவனுடைய சித்தம் அது அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததியை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். ஆமென். பின் நாட்கள்ல பார்க்கிற சந்ததிகளை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலத்தனை ஆண்டவர் சந்ததிகளை வர்த்திக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த லெசனில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்,
தேவன் நம் தேவையை சந்திப்பார். இரண்டாவது விசுவாசம். அது 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 செத்ததா இருக்கக்கூடாது, கிரியையில இருக்கணும். ஆமென். நீ உன் பிள்ளைய பலி கொடுன்னு உடனே அவர் செயல்பட தொடங்கினார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். மூன்றாவது, தாமதித்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெஸ்டானதை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தாமதம் என்பது அது மறுப்புக்கான அடையாளம் அல்ல, அது நமக்கு இன்னும் பெஸ்டா கொடுப்பதற்கான ஒரு காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு கிடைக்கலையே, நமக்கு இது குறைவா இருக்குதே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. அழைத்தவர் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவர் யெகோவா ஈரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் முழங்கால் படிட்டு இந்த காலை வேளையில யெகோவா ஈரே நம்ம கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. யெகோவா ஈரே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை முழுசா நம்பி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையில அவரையே நாம் சார்ந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்னமே ஆயத்தம் பண்ணவைகளை நம் கண்ணு பார்க்கும். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். இந்த காலை வேளையில அர்ப்பணித்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீர் மகிமைப்படும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரின் தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், நிச்சயமா ஏற்ற வேலையில என் தலையை உயர்த்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா, உம்மையே சார்ந்திருக்கிறோம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். என் வாழ்க்கையில என் சூழ்நிலை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். என் நெருக்கத்தை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். என் பலவீனத்தை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். என் வேலை ஸ்தலத்துல, தொழில் செய்கிற இடங்களில இருக்கிற சூழ்நிலையில நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஏற்ற வேலையில நீர் எங்களுக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணவைகளை எங்கள் கண்கள் காணும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களுக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணவைகளை எங்கள் கண்கள் காணும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று வேதம் சொல்லுகிறபடி, ஆண்டவர் இந்த வருட வாக்கு தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன வாக்கு தத்தம் எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்துக் கொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள்ல செய்ய போற வேலை, இந்த நாள்ல செய்ய போற தொழில்கள், படிப்பு காரியம், ஊழியங்கள் எல்லாவற்றிலேயும் உடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் ஜெயமாய் நடத்தும். உம்மை முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God bless you. Praise God. Praise God.